நாங்கள் தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கோம் தம்பி. கருத்து சொல்கிறது மட்டும் இல்லை, பல போராட்டங்கள், மறியல் போராட்டங்கள். இப்போ சென்ட்ரல் தொடர்வண்டி நிலையத்தில் கூட போன ஆண்டு மனிதச்சுவர் போராட்டம் நடத்தினோம். வராதே திரும்பி போ அப்படின்ட்டு வடக்கேந்து வர்றவங்களுக்கு. இன்னும் அடுத்தாள் நடத்த போகிறோம். இப்போ நம்ம செயற்குழு கூட்டம் எங்களுடைய பொதுக்குழு, சிறப்பு பொதுக்குழு நடந்துச்சு செங்கிப்பட்டிங்கிற ஊரில் நடந்தது. அது இந்த மே ஜூன் மாதம் வந்து கோயம்புத்தூரில் வெளியாரை எதிர்த்து போராட்டங்கள், மறியல்லாம் நடத்துறதுக்கு திட்டமிட்டிருக்கோம். எல்லோரும் ஒரு அபாயம் இது. நம்ம தமிழர் தாயகமாக தமிழ்நாடு நீடிக்காத ஒரு அவலம். திட்டமிட்டு அது காங்கிரஸ் ஆட்சியாக இருந்தாலும் பாஜக ஆட்சியாக இருந்தாலும் தமிழ்நாட்டை சீரழித்து சின்னாபின்னமாக்கி ஒரு கலப்பின மண்டலமாக்கிவிட வேண்டும். தமிழர் தாயகம் என்று தமிழ்நாடு இருக்கக்கூடாது என்பது தான் அவங்களுடைய நோக்கம். அதுக்கு உடந்தையாக இருக்கிறாங்க திராவிட கட்சிகள். ஏன் திராவிட கட்சிகள் இதை பேசக்கூடாதுங்கிற நீங்கள்? ஏன்னா திராவிடன்னு பேர் தமிழனுக்கு வச்சுக்கிட்டீங்க. இப்போ இந்திக்காரன் வந்துட்டானே, அதை எதிர்த்து ஒரு வார்த்தை. இப்போ இந்த இந்த நிதிநிலை அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கார் பழனிவேல் தியாகராஜன்? புலம்பெயர் தொழிலாளிகளை ஈர்ப்பதற்காக அவர்களை பற்றிய கணக்கெடுக்கிறது, அவர்களுக்கு வந்து ஒரு தானியங்கி ஊர்தியை வச்சு அவங்க போகிற இடங்களுக்கெல்லாம் போய் பார்த்து அவங்களுக்கு விவரங்கள் சொல்கிறது, அவங்களுக்கு சிக்கல் இருந்தால் தீர்க்கிறது, அவங்களுக்கு வீடு கட்டி தர்றது, இதெல்லாம் செய்வோம் என்று நிதிநிலை அறிக்கையில் பழனிவேல் தியாகராஜன் சொல்கிறார். புலம்பெயர் தொழிலாளியை கொண்டு வராத தமிழர்களை வேலைக்கு சேர்த்துக்க இந்த ஆள் கிடைக்கலங்கிறாங்க. அது வேலை வழங்கு வாரியம் என்று ஒன்று உருவாக்குங்க. தமிழர்களில் ஆண் பெண் பிள்ளைகள் எவ்வளோ பேர் வேலையில் எந்தெந்த ஊரில் என்னென்ன கல்வித்தரம் இருக்குது என்று எல்லாம் பதிவு பண்ணிக்கோங்க. தொழில் முனைவோருக்கு என்னென்ன தகுதியில் ஆட்கள் தொழிலாளிகள் வேண்டும் அதை நீங்கள் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் அந்த வாரியத்தின் மூலம் அவங்க பரிமாறுங்க. அங்கே நறுக்குன தொழிலாளிகள் இந்த சப்ளை பண்ணுங்கள். அந்த மாதிரி நம்ம பசங்க வேலைக்கு போகலாம், அக்கறை காட்டலை, சும்மா ஊர் சுற்றுறானா அவனுக்கெல்லாம் வந்து அறிவுறுத்தி வேலைக்கு போக வேண்டும் என்ற பொறுப்புணர்ச்சியை உண்டாக்குவதற்கும் கூட நம்ம சிறப்பு ஏற்பாடுகள் பண்ணால் அரசும் செய்யணும், எங்களை போன்ற அமைப்புகளும் செய்ய வேண்டும் என்று ஒரு மாற்று கருத்தெல்லாம் அரசுக்கும் எழுதியிருக்கோம் சொல்கிறோம். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பதிலாக மேலும் மேலும் தொழில் துறையில் தொழில் முனைவோர் முதலாளிகளையும் வெளிநாட்டுக்காரங்களை கொண்டு வரணும். இப்போ போட்டி போட்டுக்கிட்டு எடப்பாடியே அதுதான் செஞ்சார். ஊரெல்லாம் போய் நான் முதலாளியை கொண்டு வரேன்ட்டு. இப்போ ஸ்டாலின் அதுதான் பேசுகிறாரு. அடுத்து பெரிய மாநாடு நடத்த போகிறாராம், உலக முதலாளியில் வாங்கன்ட்டு. தமிழர் தாயகமாகவே இது நிற்க இருக்காது. தமிழர் தாயகமாக அது இல்லாட்டி அவங்களுக்கு கவலை இல்லை. ஏன்னா அவங்க வந்து தங்களை தான் தமிழர்னு கருதிக்கலையே, யாரோ இவரால் திராவிடர்னு கருதிக்கிட்டாங்க. இப்போ நம்ம தமிழருங்கிறது தானே இந்த பதைப்பு, நம்ம ஆட்களுக்கே சரியாக பதைப்பு வரலையேங்கிறத நம்ம கவலைப்படுறோம். அதனால் இது கலப்பின மண்டலமாக போனால், இந்த மொழி வழி தாயகம் என்று ஒன்று வச்சுருக்காம பாருங்க தமிழ்நாடு தமிழர்களுக்குன்னு, இதை இல்லாமல் ஆக்கணுங்கிறது தான் ஆர்எஸ்எஸ் திட்டம், பாஜக திட்டம். அதை நடைமுறையில் இல்லாமல் பண்ணிடுவாங்க. இது ஒரு 10 ஆண்டு இதே விதத்தில் போச்சுனாக்க தமிழர் தாயகம் அல்ல இது, தமிழ்நாடு பேரை மாற்றுன்னா வடக்கத்தியா வந்து சொல்ல ஆரம்பிச்சிடுவான்.